ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டிஎன் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கேகே நகர், சென்னை. நான் உங்களோட மிஸ்டர் கே. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்லாம் கிடையாது. ஒரு சூப்பரான 2 குதிரையை ரேஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த குதிரையை பற்றின ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கருப்பு குதிரை இருக்காங்க கெனான்லேருந்து. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கெனான்லேருந்து வெள்ளை குதிரையும் இருக்குது. இப்போ வந்துட்டு பிளாக்கையும் ஒயிட்டையும் மோத விட்டு பார்த்துருவோம் எது ரேஸில் ஜெயிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கலாம். பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு கலர் ஒண்டியும் தான் டிஃப்ரெண்ட்டு. அதேமாரி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம கெனான்காரை வந்துட்டு சின்னதாக மறு வச்சா மாறு வேஷன் சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டை கொடுத்துருக்கான். அது என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இந்த கெனான் பிரிண்டரை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கெனானோட லேசர் பிரிண்டர் தான் உங்களுக்கு. இதை வந்துட்டு இமேஜ் கிளாஸ் அப்படின்னு கொட்டை எழுத்தில் மேலே கொடுத்துருக்காங்க. அதாவது இமேஜ் வந்துட்டு ரொம்ப கிளாஸாக இருக்குங்கிறத அவங்க சொல்ல விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா LBP6030. பிளாக்குக்கு பின்னு வச்சிருக்கான், ஒயிட்டுக்கு டபிள்யூன்னு வச்சிருக்காங்க. மாதிரி எண்டில் இதில் டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க, இதில் பின்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் ஒருவேளை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்காக தான் பி டபிள்யூன்னு கொடுத்துருக்காங்கன்னு. அதுதான் இல்லை. டபிள்யூ ஃபார் ஒயிட் மட்டும் இல்லைங்க, ஒய்ஃபைன்னு கூட வச்சுக்கலாம். ஒயிட் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையோட வந்திருக்கு, பிளாக் மாடல் வித்தவுட் ஒய்ஃபைல வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஒய்ஃபையோட வேணும்னு விரும்புனீங்கன்னா வெள்ளை குதிரையை வாங்குங்க, ஒய்ஃபை வேணான்னு விரும்புனீங்கன்னா கருப்பு குதிரையை அழைச்சிட்டு போங்க. சரி, ஓகே, அப்படியே வாங்க, காமெடியெல்லாம் விட்டுட்டு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டர் வந்துட்டு லேசர் பிரிண்டர். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு மோனோக்ரோம் பிரிண்டர் தாங்க. நீங்கள் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் வேணும், அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக வேணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பிரிண்டர் தான் இது. காம்பேக்டாக வேணும் லைட் யூசேஜுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிரிண்டரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது கெனான் தரப்புலேருந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ரொம்பவே ஹை குவாலிட்டியான பிரிண்டிங்கை இந்த ஒரு பிரிண்டர் மூலயமா உங்களால் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு லேசர் பிரிண்டருங்க. லேசரை வச்சு பிரிண்ட் பண்ணுறதுனால இதோட பிரிண்டிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பாகவும் ஷார்ப்பாகவும் இருக்குங்க கெனான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே ஹை குவாலிட்டியான பிரிண்டிங்கை நம்ம எதிர்பார்க்கலாமா. அதாவது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 600 to 600 டிபிஐலேருந்து அப் டு பார்த்தீங்கன்னா 2400 to 600 டிபிஐ வரைக்கும் இதோட பிரிண்ட் குவாலிட்டி இருக்கும்னு கெனான்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. உண்மையாலுமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்தமாரி ஒரு லேசர் பிரிண்டர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பிபிஎம்மை பற்றி பார்க்கலாம். பிபிஎம்மை பொறுத்த வரைக்கும் 19 பிபிஎம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, லெட்டர் சைஸில் உள்ள பேப்பர்ஸில் நீங்கள் எடுக்கிறப்ப 19 பிபிஎம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்துட்டு A4 ஷீட்டில் தான் பிரிண்ட் எடுக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 பிபிஎம்மில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. என்னப்பா புரியாத மாதிரி பிபிஎம் ஏதோ 18 19 சொல்லிட்டு இருக்கேன் தான் சொல்லுங்க. பிபிஎம்னா ஃபஸ்ட் என்னன்னு பார்ப்போமா. பிபிஎம்னா பேப்பர் பர் மினிட். அதாவது 18 பேப்பர் பர் மினிட். அதாவது ஒரு மினிட்டுக்கு 60 செகண்ட்ஸ். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பேப்பரை இது வந்துட்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும். அதாவது 18 பிரிண்ட் நீங்கள் பேஜ் பிரிண்ட் கொடுக்குறீங்கன்னா அதை ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு 18 பிபிஎம்னா 18 பேப்பர் பர் மினிட்னா ஒரு பேப்பர் எடுக்க எத்தனை செகண்ட் ஆகும்? தோராயமாக பார்த்தா 3 செகண்ட்லேருந்து 3.5 செகண்ட்ஸில் எடுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அதை கணக்கு போட்டு என்னன்ட்டு அப்படியே கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, இந்த பிரிண்டரோட ஃபீச்சர்ஸை இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பிபிஎம் வந்துட்டு ரெண்டுமே வந்துட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாக் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இல்லை, ஒயிட் வேரியண்ட்டில் ஒய்ஃபையோட வருது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு மொபைல் ஒய்ஃபையோட நீங்கள் எடுக்கணும், மொபைல்லேருந்து பிரிண்ட் எடுப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒய்ஃபை மாடல் சூஸ் பண்ணிங்க. ரெண்டுத்துக்கும் பெரிய காஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்து வரப்போகிறது இல்லை. 1000லேருந்து 1500 தான் ரெண்டுத்துக்குமே காஸ்ட் டிஃப்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒய்ஃபை சூஸ் பண்ணுறீங்கிறப்ப உங்களுக்கு இன்னுமே ஒரு ஆடட் ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா ஒய்ஃபை இருக்கிறதுனால பிரிண்டிங்கு இன்னுமே ஆடட் ஃபீச்சராக இருக்கும். நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ உள்ளது எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக மாறிட்டு இருக்கு. ஸோ உங்கள் பிரிண்டரும் ஒயர்லெஸ்ஸாக மாறினா உங்களுக்கு தானே ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதோட என்னென்ன குட் சைடு இருக்கோ அதை பார்த்துட்டோம். அப்படியே இதில் என்னென்ன கான்ஸ் இருக்குது அப்படின்னும் நம்ம பார்த்துடலாம். இதோட டிராபேக் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கிறதுனால இதில் வந்துட்டு டியூப்ளெக்ஸிங் ஃபீச்சர்ஸாக இவங்க கொடுக்கல. அதாவது அது என்னன்னு கேட்குறீங்க, அதுதானே, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பேக் டு பேக் பிரிண்ட் எடுப்போம் தெரியுமா, இந்த சைடும் பிரிண்ட் வேணும் அந்த சைடும் பிரிண்ட் வேணும்னா இது ஆட்டோமேட்டிக்காக எடுக்க முடியாது. நீங்கள் தான் மேனுவலாக பேப்பரை எப்படியே தூக்கி இப்படி வச்சு பிரிண்டர் 2 சைடும் மாற்றி எடுத்துக்கணும். அதனால் இந்த பிரிண்டர் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஹோமில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு வீட்டிலேயே வந்துட்டு காம்பேக்டாக வந்துட்டு இல்லை ஒரு ஆஃபீஸ்லேயே ஒரு காம்பேக்டாக ஒரு பிரிண்டர் வேணும்னா கன்ஃபார்ம் இது வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் த சாய்ஸாக இருக்கும் கெனான் பிராண்ட்லேருந்து. இதை வந்துட்டு நீங்கள் கமர்ஷியல் யூசேஜாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக வந்துட்டு ப்ரிஃபரபிள் கிடையாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு பேக் டு பேக் பிரிண்ட் எடுக்கிறப்ப நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அது வந்துட்டு ஈஸி தான் ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனலாக யூஸ் பண்ணுறப்ப. ஆனால் அது கமர்ஷியலாக போகிறப்ப கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இதோட வேரியண்ட் வித்தவுட் ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா
நம்மளோட டிஎன் கம்ப்யூட்டர்ஸில் ஆஃபர் ப்ரைஸிங்கில் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயில் கிடைக்குது. அதாவது 12,000 பட்ஜெட் எடுத்து வந்தீங்கன்னா அழகாக நம்ம கருப்பு குதிரையை ஓட்டிட்டு போயிடலாம். அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வெள்ளை குதிரை ஒய்ஃபையோட தான் வேணும்னா இன்னும் ஒரு 1000 ரூபா சேர்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ்லேயே 13,000 ரூபாய்க்கு வெள்ளை குதிரையும் அடித்து ஓட்டிட்டு போயிடலாம். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே நம்ம டிஎன் கம்ப்யூட்டர் ஷோரூமை விசிட் பண்ணுங்க. எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க? கேகே நகர் வேர் ஹவுஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கு. இன்னமும் சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேகே நகர் வெஸ்ட் டிப்போ பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு 200 மீட்டரில் தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம கேகே நகர் ஆடியோ கிரவுண்டு கூட இங்கே தான் இருக்கு. நீங்கள் வந்துட்டு டிரைவிங் டெஸ்ட் வந்துட்டு பண்ண வந்தீங்கன்னா அப்படியே நம்ம ஷோரூமையும் விசிட் பண்ணீங்கன்னா நிறைய ஐடி ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பை பண்ணிட்டு போகலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு. அங்கெல்லாம் வந்துட்டு காண்டாக்ட் வழி தெரியலன்னு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம டீம் உங்களோட கால் எடுத்து எங்களோட ஷோரூமுக்கு வரதுக்கு கைட் பண்ணிப்போம். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. வர முடியலன்னு தானே ஃபீல் பண்ணுறீங்க? கீழே தெரியுற அந்த ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் வரலாம், கால்லையும் வரலாம், ஆன்லைனில் கூட இந்த ஒரு பர்ச்சேஸை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுவும் இதே ஆஃபர் ப்ரைஸிங்க்கு உங்களை தேடி உங்கள் ஊருக்கே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து சேரும். ஓகே, நன்றி, வணக்கம்.